நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சர்ப்ரைஸான ஒரு அன்பாக்சிங் தான். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது, இருந்தாலும் அன்பாக்சிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மதர்ஸ் டேக்காக எங்கள் அம்மாக்காக வந்து நான் கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது லாக்டவுன் அப்படின்னு போட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அப்படிங்கிறது மதர்ஸ் டேவே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் வந்து கைக்கே கிடச்சிச்சு. இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட்டு தான். ரொம்பவும் ஒரு கம்மியான பட்ஜெட் உள்ள ப்ராடக்ட் தான். crompton பிராண்டோட ஒரு மிக்ஸி தான் இது. இதுதான் crompton பிராண்டோட மிக்ஸி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது வந்து ஒரு காப்பர் மோட்டார், 100% வந்து காப்பர் மோட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு மிக்ஸி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து என்ன மோட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அலுமினியம் மோட்டரா காப்பர் மோட்டரா அப்படின்ட்டு. காப்பர் மோட்டார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மிக்ஸியை வந்து வாங்கலாம். ரெண்டாவது வந்து என்ன பார்க்கணும்னா, மோட்டருக்கு எத்தனை வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். மோட்டருக்கு இப்போ மினிமம் வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. அது கீழே வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்காதீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி வந்து என்ன பிளாஸ்டிக் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபைபர் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். மற்றபடி ஸ்டீல் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஏன்னா சம்டைம் நம்ம வாட்டரெல்லாம் உள்ள போச்சு அப்படின்னா நமக்கு ஷாக் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும். அதனால் இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி வந்து எடுங்க. அது வந்து ஃபைபர் மாதிரி குவாலிட்டியில் வந்து கிடைக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸு. இப்போ இந்த வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் அப்படின்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 500 வாட்ஸும் இருக்குது. ஆனால் 750 வாட்ஸ் அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்து ஒரு போதுமானது. ஆனால் அதுக்கு மேலே அந்த ஷாப்பு அந்த மாதிரி வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து 750 வாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதை பார்த்து இந்த 4 விஷயத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு மிக்ஸி அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இந்த மிக்ஸியை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த மிக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 4800. பட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் நான் வந்து 3300க்கு வந்து வாங்கினேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸியை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து சென்டரில் உள்ள டேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எந்த பிராண்டு வாங்குகிறோமோ அந்த பிராண்ட் நேம் போட்டு அந்த டேப்பில் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா சம்டைம் வந்து ஒரு சாதாரண டேப்பே வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வாங்குறப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஆல்ரெடி யூஸ் பண்ண பீஸே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணிங்க எப்போதுமே. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலேயே என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொட்டியை உடச்சோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குட்டியான ஒரு பொட்டி இருக்குது. இந்த பொட்டிக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ஜாரெலாம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சைஸான ஜாரு. இந்த பாக்ஸில் வந்து ஒரு 3 வகையான ஜார் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸியை வந்து ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி அண்ட் டிசைனு லுக்கு எல்லாத்தையும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் வாரண்டி அப்படிங்கிறது நம்ம என்ன டேட்டில் வாங்கினோமோ அந்த டேட்லேருந்து 2 வருடம் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 5 வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து வாரண்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுதான் cromptonோட மிக்ஸி. இதில் 2 வகையான கலரில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து ப்ளூயிஷான க்ரீனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ, ஹை அப்படின்ட்டு 3 வகையான ஸ்பீடில் இருக்குது. டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸி கிரைன் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி, காப்பர் மோட்டார் போன்ற வந்து ஃபியூச்சர்லாம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லுக் வைஸாக வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா பேக் சைடில் வந்து அந்த ஓவராக வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரீஸ்டார்ட்டுக்கு. அந்த பட்டனும் வந்து இதில் இருக்குது. இப்போ அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வெளில எடுப்போம்.
உடைச்சதை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 3 வகையான ஜார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற வந்து மூடி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த 0.4 லிட்டர் கொண்ட ஒரு ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்மாலான ஒரு ஜார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. உள்ளே உள்ள பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. அதுவும் வந்து ஸ்டீலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் சட்னி போன்றவை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு கொடுத்துருக்க மூடியை வந்து நம்ம இப்போ வந்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. மூடியை போட்டுடலாம் போல், ஆனால் கலட்டுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து ரொம்ப டைட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம நிறையா நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது சரியாகுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா கலட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் தான். உள்ளே உள்ள பிளேடும் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஸ்டீலாக தான் இருக்குது. மேலே உள்ள மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக், ஒரு ஃபைபர் போன்றது. இதனால் வந்து கீழே போட்டாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் கொண்ட ஒரு பெரிய ஜாரு. இது வந்து ஒரு ஸ்டீல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு போன்றவை வந்து அரைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜாரில் வந்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. லோ, மீடியம், ஹை ஸ்பீட் அப்படின்ட்டு. நம்மளுக்கு 3மே போதுமானது தான். சில பேர் 5 வந்து கேட்பாங்க. ஆனால் 3 ஸ்பீடே வந்து போதும். அது மட்டும் இல்லை, டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுறதுக்கும் வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலாக இந்த மிக்ஸியை பற்றி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, உண்மையில் நல்லா அரைக்குமா, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவே வந்து அரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் எவ்வளோ என்னால் ஷேர் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.